Hey guys, welcome back to my channel Sandhya Makeover Artistry. Hope you all doing good. இன்னைக்கு நாம soft glam dewy finish makeup எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Let's get started. First start with the moisturizer. எப்பயுமே மாய்ஸ்சரைஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுருந்தா தான் நம்மளோட மேக்கப்போட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி மினிமலிஸ்ட்டோட மாய்ஸ்சரைசர் எடுத்திருக்கேன். அண்ட் நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிடுறேன். அண்ட் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரைமர். ஸோ உங்களோட மேக்கப் லாஸ்ட் லாங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைமர் கண்டிப்பாக போட்டாகணும். ரொம்ப நேரம் இருக்க போகுது, இந்த லுக் வந்து நம்ம பிரைட்ஸ் மெய்டுக்கும் போடலாம், ஆர்எஸ் பிரைட்ஸுக்கும் போடலாம். ஸோ நம்ம போடும்போது மேக்கப் ரொம்ப நேரம் இருக்கணும்னா கண்டிப்பாக ப்ரைமர் போட்டு தான் ஆகணும். அண்ட் தென் ப்ரைமர்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனை பொறுத்து தான் ப்ரைமர்ஸ் யூஸ் பண்ணணும். சிலிக்கான் பேஸ்டாக, ஜெல் பேஸ்டாக, வாட்டர் பேஸ்டாக இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ப்ரைமர் அண்ட் ஃபவுண்டேஷனை கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கணும். ஆஃப்டர் ப்ரைமர் நான் ஆரஞ்ச் கலர் கரெக்டர் எடுக்கிறேன். ஸோ கலர் கரெக்ஷனில் நீங்கள் பீச் ஷேட், ரொம்ப ஃபேர் டோனாக இருந்தீங்கன்னா பீச் ஷேட் எடுக்கலாம். மீடியம் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி இருந்தால் ஆரஞ்சு எடுக்கலாம். அண்ட் தென் டஸ்கி ஸ்கின் டோனுக்கு ரொம்ப டார்க் ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெட் கலர் போயிடுறது பெட்டர். எந்தெந்த இடத்துலலாம் பிளாக் மார்க்ஸ் இருக்குதோ அண்ட் தென் டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி பிக்மெண்டட் ஏரியாஸில் மட்டும் இந்த ஆரஞ்ச் கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டூ மச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் தென் அது மேலேயே நான் என்னோட ஷேட்லேயே இருக்கிற கன்சீலர் எடுத்திருக்கேன். ஸோ என்னோட ஷேட் இல்லைனா என் ஷேடை விட ஒன் ஷேட் டார்க்கர் ஷேடில் நான் கன்சீலர் எடுத்து அதுவும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் கலர் கரெக்ஷனுக்காக. நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கு நான் Forever 52ஓட ப்ரோ ஹெச்டி ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இட்ஸ் அ லிக்விட் ஃபவுண்டேஷன். அண்ட் என்னோட ஃபவுண்டேஷன் என்னோட ஷேடில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் ஷேட் என்னவோ அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரியான ஃபவுண்டேஷன் கரெக்டாக எடுங்க. நான் இங்கே டூயி க்ளோ வரணும் அப்படின்றதுக்காக ஃபவுண்டேஷனோட சேர்த்து ஸ்ட்ராப் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் பிஎஸ்சியோட ஸ்ட்ராப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்ட்ராப் க்ரீம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியும் போடலாம், இல்லைனா நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ராப் க்ரீம் அப்ளை பண்ணிட்டு அது மேலே கூட ஃபவுண்டேஷன் போட்டுக்கலாம். ஒன்ஸ் ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டதும் ஹைலைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் வந்து LA கேர்ளோட கன்சீலர், ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேடை விட ஒன் ஷேட் லைட்டர் ஷேட் எடுத்து அதை நான் வந்து ஹை பாயிண்ட்ஸ் எல்லா இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன். ஹைலைட் பண்ணுறதுக்கான ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் ஐஸ் அண்ட் T ஜோனுக்கு நீங்கள் கரெக்டாக கன்சீல் பண்ணி அண்ட் நல்லா பிளெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நல்ல க்ளோ கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்விஸ் பியூட்டியோட லிக்விட் ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளோ கிடைக்கும். அண்ட் தென் பார்க்கும்போது டூயி ஃபினிஷ் நல்லாயிருக்கும். இதை எடுத்து நான் வந்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். டியூயி ஃபினிஷில் மெயின் திங் நம்ம பவுடர் வச்சு ரொம்ப செட் பண்ணக்கூடாது. பவுடர்ஸ் வந்து லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த இடத்துல பவுடர் வந்து அண்டர் ஐஸில் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த இடத்துலையும் நான் பவுடர் போட்டு செட் பண்ண போகிறது கிடையாது.
நெக்ஸ்ட் கான்டோர் எடுத்திருக்கேன். LA Girlோட ப்ரோ கன்சீலரில் டார்க்கர் ஷேட் எடுத்திருக்கேன். அது நான் என்னோடய சீக் போன்ஸ், ஜா போன்ஸ் அண்ட் தென் எனக்கு வந்து ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நெத்தியில் மேலே பக்கம் அங்கேயும் நான் வந்து கொஞ்சம் கான்டோர் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன் நோஸ் ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம மூக்குலேயும் நம்ம கான்டோர் பண்ணிக்கலாம். கான்டோர் பண்ணுறதை விட கான்டோர் பண்ணதை நல்லா பிளெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது அப்படி லைனாக தெரியும். அதனால் கான்டோர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பிளெண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட சீக் லிக்விட் ப்ளஷ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் எனக்கு லிஃப்டட் லுக் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் ப்ளஷ் வந்து லிஃப்டடாக பண்ணுறேன். ஸோ என்னோட கார்னரில் மட்டும், சீக்கோட கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபேஸ் வந்து ஒரு லிஃப்டட் லுக் கொடுக்கும். அண்ட் தென் இது வரைக்கும் நான் அப்ளை பண்ண எதுவுமே நான் பவுடர் வச்சு செட் பண்ணாததால் ஃபர்ஸ்ட் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். இது வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எதுவும் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் LA Girlோட ப்ரோ பொமேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பொமேடில் பண்ண முடியுது அப்படின்னா மட்டும் ஐப்ரோஸ் வந்து பொமேட் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா பவுடர்ஸோ இல்லை பென்சில்ஸ் கூட ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரோ பொமேட் யூஸ் பண்ணி அது மேலே ப்ரோ பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிடுறேன். ரொம்ப ஓவர் ட்ரா பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் காட்டில் சட்டிலாகவே நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கேரக்டர் காஸ்மெட்டிக்ஸோட ஐஷேடோ பேலட்லேருந்து ஐஷேடோஸ் எடுத்து நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் பேஸில் வந்து நம்ம கன்சீலர் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஐஷேடோ போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஐஷேடோக்கு ஃபர்ஸ்ட் பேஸில் நான் ரொம்ப லைட் கலர் எடுத்து பேஸ் போட்டு முடிச்சிடுறேன். அண்ட் தென் எனக்கு வந்து ரொம்ப கலர்ஸ் எதுவும் வேணாம், அப்படியே பிளெயினாக இருந்து ஷிம்மர் மட்டும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அது மேலே ஜஸ்ட் லைனருக்கு மட்டும் ஒரு டார்க் பிங்க் ஷேடில் லைனர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஷிம்மர் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இல்லை வேணாம், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு நியூட் ஷேட் ஏதாவது போட்டிங்கன்னா ஐலிட்ஸில் ரொம்ப நல்லா இருக்கும். ப்ராப்பர் டூயி லுக்குக்கு கண்டிப்பாக நம்ம ஷிம்மர்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஷிம்மர் ஆர் கிளிட்டர் நம்ம யூஸ் பண்ணி ஐ ஷேடோ பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த க்ளோய் வந்து எடுத்து காட்டும் நம்ம கண்ணு. அண்ட் தென் ஐ எம் டூயிங் மை லைனர். ஸோ லைனர் வந்து ரொம்ப திக்காக போடாமல் கொஞ்சம் லைட்டான ஒரு லைன் போட்டு குட்டியாக ஒரு விங் வச்சா நல்லாயிருக்கும் சாஃப்ட் கிளாம் லுக்குக்கு. ஸோ நான் லைட்டாக ஒரு விங் மட்டும் வைக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி லிப் லைனர் இஸ் வெரி வெரி மஸ்ட். ஸோ உங்களோட லிப் ஷேப் வந்து கரெக்டாக காட்டும். லிப் லைனரில் என்னோடய லிப் ஷேப்பை ப்ராப்பராக ட்ரா பண்ணிவிட்டு அது மேலே நான் ஃபர்ஸ்ட் மேட் லிப்ஸ்டிக் போட போகிறேன். அது மேலே லைட்டாக க்ளாஸ் போட போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நான் மெக்கேமியாவிலேருந்து ப்ரௌன் நியூட் ஷேடில் எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து மேட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த மேட் லிப்ஸ்டிக் மேலேயே வந்து நம்ம டூயி லுக் வேணும்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸ் கொடுத்து ஆகணும். எய்தர் யூ கேன் யூஸ் அ லிப்ஸ்டிக் கிளாஸ், இல்லைனா என்ன மாதிரி மேட் லிப்ஸ்டிக் போட்டு அது மேலே கண்டிப்பாக கிளாஸ் கொடுக்கணும். கிளாஸ் கொடுத்தா தான் டூயி ஃபினிஷ் மாதிரி இருக்கும். கிளாஸ்க்கு ஐம் யூஸிங் ஃபேஸஸ் கனடாவோட லிப் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். பிங்க் ஷேடில் இருக்குது. நீங்கள் அதுவும் ப்ரௌன் ஷேட்லேயே எடுத்திங்கன்னா இன்னும் உங்களோட லிப் கலர் வந்து ப்ரௌன்லேயே இருக்கும். அண்ட் தென் லேஷஸ் எடுக்கிறேன்.
ஸோ நீங்கள் லேஷஸ் வேணும்னா வைக்கலாம், வேணானாலும் விட்டுடலாம். பட் லேஷஸ் வச்சா இன்னும் கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக லுக் வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து காட்டும். அதனால லேஷஸ் நான் வைக்கிறேன். மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நான் லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் லேஷஸ் வேணான்னா நீங்கள் மஸ்காரா மட்டுமே டபுள் கோட் கொடுக்கணும். அண்ட் தென் மேலேயும் பண்ணணும், கீழேயும் வாட்டர் லைனில் மஸ்காரா அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் ஃபினிஷிங்க்கு பவுடர் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். அதை நான் வந்து என்னோட நோஸில் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ தட் அந்த ஷைன் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். நோஸ் கார்னர் அண்ட் நோஸ் பிரிட்ஜில் போட போகிறேன். அண்ட் ஆல்சோ ப்ரவ் போன்ஸ். ஸோ அங்கேயும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட சைட் ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ப்ரௌவில் இருக்கிற ஹைலைட்டர் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுத்து காட்டும். ஸோ அந்த ஹை பாயிண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறது ஒரு டூயி ஃபினிஷ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே ஃபாரெவர் 52ஓட ஃபிக்ஸர் எடுத்திருக்கேன். ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா your look is ready. Can you see that glow all over the face? ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கும்போதே. எனக்கு இப்போ பர்சனல் ஃபேவரட்டாக சாஃப்ட் கிளாம் லுக் தான் இருக்குது. ஸோ hope you all like this video. If you like this video and you are going to try this look means comment below. And subscribe my channel Sandhya Makeover Artistry. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then it's Sandhya signing off. Bye. Take care.